பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம அப்பா உயிரோடு கூட நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அம்மே, அதெல்லாம் நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்மை காண்கிறவராய் இருக்கிறார், நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை சுமக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஏந்துகிறவராய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அப்பா நல்லவருங்க. ஆதலால் நாம் சந்தோஷமா இருப்போம். புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? புத்தம்புது கிருபைகள் நமக்கு சொந்தமாய் கடந்து வருகிறது. அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்காக நம்ம அப்பா கொடுக்கிறார். சங்கீதம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பார்த்தீங்களா? This month is the month of payback month. That's all. Payback month அப்படின்னா திருப்பி கொடுக்கிற மாதம். தேவன் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். எதெல்லாம் திருப்பி கொடுக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, ஒரு 15 நாட்களுக்கு முன்பதாக நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஏசப்பா, நான் உங்களுக்காக என்னுடைய சின்ன வாலிப வயதுல நான் ஓடி வந்தனே, குடும்பத்தை எதிர்த்து, எல்லாரையும் எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து நான் ஓடி வந்தது உண்மையல்லவா? ஆதலால் எனக்கு ஆசீர்வாதங்களை தாரும், என்ன ஆசீர்வதியும் அப்பா. நான் ரொம்ப காலமா அதை உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்காக ஓடினேன், கஷ்டங்களை அனுபவித்தேன், துன்பத்தின் பாதையில நடந்தேன், மரண பள்ளத்தாக்குகளை தாண்டி வந்தேன். ஆனாலும் உமக்கு உண்மையா இருந்தேன்லப்பா, உங்க கூட தானப்பா நடந்தேன், உங்க கையை நான் விடலையே ராஜா, உங்களை விட்டு நான் விலகலையே என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி சொல்லி கதறி அழுதேன். தேவனாகிய கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, நீ எனக்காக செய்ததெல்லாம் சொல்லி காட்டிட்ட, ஆனா நான் யாருக்கும் கடனாளியாய் இருக்கிறதே இல்லை. நீ கொடுத்தத நான் பல மடங்காய் திருப்பி கொடுத்து உன் கடன் எல்லாம் வச்சு நான் தீர்த்து விடுவேன். நான் யாருக்கும் கடனாளியாய் இருப்பது இல்லை. ஓ, என் தேவன் இப்படி செய்தாரே என்று சொல்லி வியக்கும் வண்ணம், இருதயம் ஆச்சரியப்படும் வண்ணம், கண்கள் வியந்து பார்க்கும் வண்ணம் நான் உன்னை ஆசீர்வதித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார். எனக்கோ ஐயோ மிகுந்த வேதனையாய் என் உள்ளம் காணப்பட்டது. தேவனிடத்துல ரொம்ப பேசிட்டோமோ, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் அல்லவா என்று சொல்லி அவருடைய அன்பை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இனி வருகிற காலமெல்லாம் என் அன்பை நினைத்து மட்டும்தான் நீ அழுவா ஜானட். உன் கஷ்டங்களை நினைத்து அழுறதுக்கு நான் அனுமதிப்பது இல்லை. அந்த காலங்களெல்லாம் முடிந்து போனது என்று சொன்னார். பிரியமானவர்களே, அழகான ஒரு வசனத்தை வாக்கு தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. நம்மை அப்படியே அவர் விட்டுவிடவே மாட்டார். எல்லாவற்றுக்கும் முடிவு நிச்சயம் உண்டு. அழுகைக்கு முடிவு உண்டு, கண்ணீருக்கு முடிவு உண்டு. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம அப்பா இந்த பே பேக் மந்த்ல எதை திருப்பி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். நம் சமாதானத்தை அவர் திருப்பி கொடுக்கிறாரா? நம்ம எப்படி சமாதானத்தை இழந்தோம்?
கடன் பட்டோம், கடன்கிற கண்ணில விழுந்தோம் அல்லவா. எவ்வளவு வேதனைகள் பொருளாதார நெருக்கங்களால் நமக்கு உண்டாயிற்று. பொருளாதார சீர்குலைவுகளால் எவ்வளவு கண்ணீர். பிரியமானவர்களே, தரித்திரமான சூழ்நிலைகள், குறைவுகள் நம்மை கலங்க பண்ணிச்சல்லவா. அருமை இரட்சகர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதனால் உண்டான கலக்கத்தை நான் எடுத்து போடுவேன். இந்த உலகத்திலே கூட புலவர்கள் எப்படி பாடுகிறார்கள்? கடன் பட்டார் உள்ளம் போல இலங்கை மன்னனுடைய உள்ளம் கலங்கிற்று என்று சொல்லி ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். பிரியமானவர்களை, கடன் பட்டவர்களுடைய உள்ளம் அது எப்படி இருக்கும்? தத்தளிப்பாயிருக்கும். தேவன் இன்று சொல்லுகிறார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்து போடுவேன். இந்த பே பேக், திருப்பி கொடுக்கிற மாதத்திலே அதை நான் முதலாவது செய்ய போகிறேன். சமாதானத்தை உனக்கு நான் உண்டு பண்ணுவேன். எந்த காரியத்தின் நிமித்தம் சமாதானத்தை இழந்தாயோ அந்த காரியத்தை நான் சரி கட்டி விடுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 37:21 துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். ஆதலால் பிரியமானவர்களே, கடனை திருப்பி அடைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரஷர், அந்த அழுத்தம் நம்மை தூங்க கூட விடாதுங்க. இரவு வேளைகளிலே தூக்கமில்லாம கண்கள் விழித்திருக்கும். வேதனையோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுடைய கடனை மாற்றி போடுவேன் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4:4 முதல் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பிரியமானவர்களே, அருமையான ஒரு வேத பகுதி. கடன்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனாராம். எலிசா தீர்க்கதரிசி அவருடைய மனைவியை சந்திக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள். கடன்பட்ட அந்த மனுஷிக்கு வரத்திலிருந்து ஒத்தாசை வரும்படியாய் வேண்டுதல் செய்கிறார். பரலோகம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் இருந்து நேரடியாய் உதவி இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, அவர்களுடைய வெறும் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். அது பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்த பொழுது அவள் கடனற்றவளாய் மாறிவிடுகிறாள்.
பாருங்கள், நாமும் வெறுமையான பாத்திரமாய் நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரை நம்பினா மட்டும் போதும். விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய பாத்திரத்துல நிரம்பி காணப்படும் பொழுது பரத்திலிருந்து ஒத்தாசை என்னும் கிருபை நம் பாத்திரங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, நம்ம பாத்திரங்கள் நிரம்பி வழியும் போது நாம் கடனற்றவர்களாய் மாறிவிடுவோம். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்விலே செய்ய இருக்கிறார். உன்னதத்தில் இருந்து, பிதாவின் சமூகத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை நேரடியா இறங்கி வரும். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்ல ஒரு அருமையான மகன் என்னிடத்திலே சொன்னார். அவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணினாரா. அப்பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தாரா. அந்த தரிசனத்திலே அவருடைய கையிலே ஒரு ஓட்டை விழுந்த வெறும் பாத்திரம் காணப்பட்டதா. அந்த பாத்திரத்துல என்ன ஊற்றினாலும் அவையெல்லாம் கீழே வழிந்து கொண்டே இருந்ததாம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரகாசத்தை அவர் பார்த்தாராம். அப்பொழுது என்ன நடந்ததாம் தெரியுமா? அந்த ஓட்ட பாத்திரத்தை யாரோ ஒருவர் அவருடைய கையில் இருந்து அகற்றி போட்டு ஒரு அழகான பாத்திரத்தை அவருடைய கையில் கொடுத்து விட்டாராம். எவ்வளவு ஒரு அழகான தரிசனம் பாருங்கள். நான் சொன்னேன், இந்த காரியம் நடக்க போகிறது. எத்தனை வருடங்கள் புத்தலான பையில விழுந்தது போல உங்களுடைய ஆசீர்வாதங்கள் விழுந்து கொண்டிருந்தது. அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கு நீங்க இழந்து போனதை திருப்பி கொடுக்கிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பும். தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையில இருந்து எடுத்து போட்டு விட்டார். இப்பொழுதோ நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் உள்ள பாத்திரம் உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. கடன்கள் அடைபடும். இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதே வார்த்தையை இன்று நமக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். நாமும் இழந்து போன சமாதானத்தை மறுபடி பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு பெரிய விடியல் உண்டாக போகிறது. அவர் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பே பேக், நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்கள், நமக்கு தீங்கு செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன கதறுகிறோம்? அப்பா எனக்கு நீதி செய்யும், எனக்கு நீதி செய்யும். இதுதானே நம்முடைய கதறல். பிரியமானவர்களே, அநேகர் என்று சொல்லுவாங்க, ஏசப்பா ஏன் அமைதியா இருக்கிறாங்க? பிரியமானவர்களே, அவர் அமைதியா இருப்பது இல்லை. வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக வேளைகள்ல வேதனை தாங்க முடியாம, ஐயோ, சிலர் கொடுக்கிற நெருக்கத்தின் நிமித்தம் நம்ம என்ன சொல்றோம்? நான் பதில் செய்வேன், பழி வாங்குவேன். பிரியமானவர்களே, பதில் செய்வது கர்த்தருக்குரியது, நீதியை சரி கட்டுவது அவருக்குரியது. இந்த பதில் செய்கிற மாதத்துல உங்களுக்கு நீதி செய்வேன், உங்களுடைய நீதியை சரி கட்டுவேன், உங்களுடைய நியாயத்தை வெளிச்சத்துல கொண்டு வருவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார். கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. பிரியமானவர்களே, இப்படியாய் அலெக்சந்தர் என்ற அந்த மனிதன் பவுலடிகளாருக்கு மிகவும் தீமை செய்தானாம். மிகவும் மிகவும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, வெகு தீமை. அப்படி தீமை செய்யும் பொழுது பவுலடிகளார் யாருடைய நீதியை, யாருடைய சரி கட்டுதலை
எதிர்பார்த்து பேசுகிறார் பாருங்கள். தேவன் அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். தேவன் அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். பிரியமானவர்களே, ஆதலால் நாமே பழி வாங்க துடிக்கும் பொழுது தேவனுடைய இடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது தவறான ஒரு காரியம். தேவனே பதில் செய்கிறார். இந்த மாதத்திலே, சரி கட்டுகிற மாதத்திலே, திருப்பி கொடுக்கிற மாதத்திலே எதை திருப்பி கொடுக்கிறார்? நம்முடைய நீதி, நமக்குரிய நியாயம். அதை நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் இல்லையா? அதை திருப்பி கொடுக்கிறாராம். ரொம்ப நாள் ஒன்னும் நடக்கல, எதிராளி நல்லா இருக்கிறான். சொன்னீங்களா பிரியமானவர்களே? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அலெக்சந்தருக்கு திருப்பி கொடுத்தாராம், பதில் அளித்தார், பதில் அளிப்பாராக என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். தமிழ் வேதாகமத்துல, ஆங்கில வேதாகமத்துல God will pay back, நிச்சயமா அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார். உங்களுடைய எதிராளிகளுக்கு அவர்களுக்கு உரிய கணக்கை திருப்பி கொடுக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் தனிமையில் அழுது ஜெபித்தீர்கள் அல்லவா? ஐயோ, என்னுடைய எதிராளி நல்லா தழைத்து கொண்டிருக்கிறானே. பிரியமானவர்களே, திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்திலே அவனுக்கு உரியதை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். மூன்றாவதாக, தேவன் நாம் இழந்து போனதை நமக்கு திருப்பி கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சிக்லாக் அப்படிங்கிற இடத்துல தாவீது சகலத்தையும் இழந்து போனார் என்று சொல்லி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சீக்லாக்கின் மேலும் விழுந்து சீக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து, யாரெல்லாம் திருடி கொண்டு போனார்களாம்? ஸ்திரீகள், குழந்தைகள், தாவீதின் மனைவிமார்கள், தாவீதின் பிள்ளைகள் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். மாத்திரமல்ல, அவர்களுடைய பொருட்களையும் சிறைப்பிடித்து போனார்கள். பிரியமானவர்களே, தாவீது என்ன செய்தாராம் பாருங்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்கள், 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆஸ்தியை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய பொருட்களை பொல்லாத பிசாசு விழுங்கி போட்டானா? இன்று ஆவியானவர் சொல்லுகிறார், யோபு 20ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். பாத்தீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பொல்லாத பிசாசின் வயிற்றுல உங்களுடைய ஆஸ்தி இருக்கு, உங்க ஐஸ்வர்யம் இருக்கு, உங்க பொருள் இருக்கு. அதை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த கையினால வெளியே தள்ளி விடுவாராம். ஆமென். வெளியே தள்ளி விடுவாராம். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். நீங்க எதை இழந்து போனேன்னு சொல்லி கவலையோட இருக்கீங்க, அதை திருப்பிக் கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு சொல்றாரு, நீ முயற்சி பண்ணு, நீ அதை பின்தொடர், நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ ஜெபி, முழங்கால்களை முடக்கு, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்.
தாவீது வேற மாதிரி யுத்தம் பண்ணாரு. இன்னைக்கு நம்முடைய யுத்தம் முழங்கால் யுத்தம் தான் பிரியமானவர்களே. முழங்கால் நின்று நாம் யுத்தம் பண்ணுவோமா? நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் நான் நிரூபிப்பேன் என்று சொல்கிறார். ஒன்று குறையாமல் தாவீது திருப்பி கொண்டாரா? பே பேக் மந்த், சகலத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்திலே உங்களுக்கும் அதையே செய்வேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க. கடந்த நாட்கள்ல ரொம்ப எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு காணப்படுறீங்களா? அது நிமித்தம் எவ்வளவு நிந்த, சிறுமை, அவமானம், வெறுமை. அநேகர் டாக்டருக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல. பிரியமானவர்களே, இனி கர்த்தர் மருத்துவர்களிடத்தில் உங்களை அனுமதிப்பது இல்லை. மாத்திரமல்ல, நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம் பிரியமானவர்களே. ஆதலால் இறுதியாக தேவனாகிய கர்த்தர் எப்பவுமே நாம் இழந்து போனதற்கு மேலாய் 2 மடங்காய் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்க ஆசைப்படுவாரா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படித்தானே கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளுடைய பொருள்ல ஏதோ ஒண்ண நம்ம எடுத்து நம்ம செலவழிச்சிட்டோன்னு வைத்துக்கொள்வோம். நம்முடைய உள்ள எப்படி இருக்கும்? நான் ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கணும் ஆசைப்படுவீங்கல்ல. தேவனாகிய கர்த்தர் அதே போல உங்களுக்கு ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பார்த்தீங்களா? இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கே ஆரம்பம். நான் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பான நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனுஷன் யார்? யாக்கோபு இல்லையா? தன்னுடைய மாமன் வீட்டில் ஒரு அடிமை போல மாமனுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் உட்பட்டு மிகவும் வேதனையோடு யாக்கோபு தங்கி இருந்த நாட்களிலே யாக்கோபு என்ன செய்தார்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த ஞானத்தின்படி யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 32வது வசனம், நான் இன்றைக்கும் போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் யாக்கோபு சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. பார்த்தீங்களாங்க, தேவன் எப்படியாய் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க, இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க ஆசைப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை எப்படிலாம் வெளிப்படுது பாருங்கள். அவன் சொன்னபடியெல்லாம் தேவன் அவனுக்கு செய்து கொடுத்தார். அவன் புள்ளி உள்ள குட்டியெல்லாம் எனக்குன்னு சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டதாம். கலப்பு நிற குட்டிகள் எல்லாம் எனக்கு தான் சொன்ன போது எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டதாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய கிருபையை எந்த லெவல்லையும் காண்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம்,
அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பார்த்தீங்களா, இந்த யோர்தானை கடந்து எங்க மாமா வீட்டுக்கு போகும்போது நான் வெறுங்கையா போனேன், கோலும் தடியும் தான் இருந்துச்சு. இப்ப எப்படி திரும்பி வருகிறேன், என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்ப போகும்போது 2 பரிவாரங்கள். என் தகப்பன் வீட்டில் இருந்த எல்லா சுகத்தையும் இழந்துதான் என் மாமா வீட்டில் போய் நான் இருந்தேன். ஆனால் அதை பார்க்கிலும் இரட்டிப்பா என்னை ஆசீர்வதித்து விட்டார் என் தேவன். பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படி சாட்சி கொடுக்கும்படியாய் தேவன் இந்த மாதத்துல அநேக காரியங்களை செய்வார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். பே பேக் மந்த், திருப்பி கொடுக்கிற மாதம், உங்க கண்ணீரை துடைக்கிற மாதம். கர்த்தர் உங்க கண்ணீரை கண்டு அதை துடைத்து விடுகிற மாதம். ஆதலால் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். எதை இழந்தீங்களோ, நல்ல செழிப்பான ஆசீர்வாதங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல. உலகம் ஒருவேளை பஞ்ச காலத்தை எதிர்நோக்கி இருக்கலாம். ஆனா பஞ்ச காலத்துல கூட நான் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு பேசின தெய்வம் அல்லவா நம்மப்பா. ஆதலால் உங்களை திருப்தியாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்திலே நாம் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறோம். நம்முடைய சமாதானம், கடன்களை நாம் திருப்பி கொடுத்து இழந்து போன சமாதானத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். எஸ், இன்னும் மேலும் நாம் இழந்து போன நீதியே இல்லை, நியாயமே இல்லை. எவ்வளவு துன்பங்கள் கர்த்தர் பழி வாங்கி அவருடைய செயலை அழகாய் நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பழி வாங்குறது உங்க எதிராளியை தான், அவங்கள இல்லை. பிரியமானவர்களே, நம்மை வாழ வைப்பார். நம்மை வாழ வைத்து நம்மை சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து நம்மை ஆதரிக்கிற தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன். இறுதியாய் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை இரட்டிப்பாய் நான் திருப்பி கொடுப்பேன். அது இன்னும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்திற்காய் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? சந்தோஷமா இருங்கள். நீங்க எதை இழந்தீர்களோ அதை திருப்பி கொள்வீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் நிச்சயித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்புங்க பிரியமானவர்களே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். நம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். சங்கீதம் 90:15, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவன் அதை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஆதலால் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, திருப்பி கொடுக்கிற இந்த மாதத்துல நீங்க எங்களுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுக்க போகிறீரப்பா. எங்களுடைய கடன்கள் எல்லாம் மாற்றி போட்டு நாங்கள் இழந்து போன சமாதானத்தை திருப்பி கொடுக்க போகிறீர். ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஐயா, எங்களுடைய எதிராளிகளுடைய வாழ்க்கையில நீதியை சரி கட்டி எங்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர்.
உமக்கு நன்றி அப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதோடு இழந்து போன காரியங்களுக்கு மேலாய் இரட்டிப்பான நன்மைகளை திருப்பி கொடுக்க போகிறீர். உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. கொடானு கொடி நன்றி அப்பா. அப்பா, என் ஜனங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்திலே குடித்து ஐயா எதிராளிகள் அவர்களுடைய முதுகின் மேல் ஏறி நடந்து சென்ற காலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காய் உமக்கு கொடானு கொடி நன்றி அப்பா. கொடானு கொடி நன்றி. ஓ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய அன்பை நாங்க இந்த மாதம் முழுவதும், மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாங்க பார்க்க போறோம்ப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, கோடானு கோடி நன்றி ஐயா. எங்களுடைய நீதியை சரி கட்டுகிற தெய்வமே, இறங்கி வாரும். எங்கள் வாழ்வின் மத்தியிலே இறங்கி வாரும், இறங்கி வாரும். உம்முடைய ஜனங்களுடைய நீதியை சரி கட்டும், நியாயம் வெளிப்படும்படி செய்யும், கோர்ட்ல கேஸ்ல வெற்றி கிடைக்கும்படி செய்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி. கடன்களை மாற்றி போட உண்மை உள்ளவர் என்று நிரூபிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. பரத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வருவதற்காய் நன்றி அப்பா. யாவே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஐயா பழுதற்ற ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. ஜீவனுள்ள தகப்பனே, நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொடுக்கிறீங்கப்பா. எஸ் மாஸ்டர், பொருளாதாரங்கள் பொல்லாத பிசாசு விழுங்கி போட்டானே, அவன் கக்கும்படி செய்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் இரட்டிப்பான நன்மைகளால் எங்களை திருப்தியாக்கி, எந்த இடத்துல நாங்க குந்தி குந்தி நடந்தோமோ, நாங்க சிறுமைப்பட்டு நின்னோமோ அப்பா, அந்த இடத்தில் எல்லாம் எங்களுடைய தலை நிமிர பண்ணுவதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி, கோடானு கோடி நன்றி. அருள்நாதா, ஆத்துமனேசா, உம்முடைய கரத்துல பேர் பெறாய் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தை அவர்கள் மேல் அப்படியே தங்கி ஐயா அவருடைய வாழ்வாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் பேர் பெறாய் என் ஜனங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நிச்சயமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யறத பார்ப்பீங்க. ஆதலால் இந்த செய்தியை அநேகர்களுக்கு, உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களும் ஆறுதல் அடையட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வாகவும் மாறட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.